இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். புத்தக அலமாரி அதாவது ஒரு இடத்திற்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது, அந்த இடத்திற்கான மனிதர்களை பொறுத்தும், அந்த இடத்திற்கான பொருட்களை பொருட்டும் அமைகிறது அப்படிம்பாங்க. குறிப்பா அ புத்தக அலமாரி அப்படின்னா, ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். அதாவது சில பேர் வந்து அதுக்குன்னு தனியா ஒரு இடங்கள தேர்ந்தெடுக்கலாம். அ சில பேர் அதற்கான வடிவமைப்புகளை உருவாக்கலாம். ஆனால் என்னுடைய புத்தக அலமாரி அப்படிங்கிறது முதல்ல எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, அ நான் குறிப்பாக 6வது படிக்கிறதுலருந்தே அ இந்த சின்ன சின்ன சோன் பப்படி கட்டி குடுப்பா அப்பலாம் பார்த்தேல்னா. அப்ப அந்த பேப்பர வாங்கி படிச்சுட்டு தூக்கி போடாம, அந்த அந்த பழைய கால வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாடா குழி மாரி ஒண்ணு இருக்கும். விளக்கு ஏத்துறதுக்கான இடம் இருக்கும். அந்த இடங்கள்ல அந்த பேப்பர அடுக்கி அடுக்கி வச்சிருப்பேன் நான். ஏதாவது ஒரு நாளைக்கு நமக்கு அது உதவும் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சூழ்நிலைகள் மாறி படிப்படியாக அ ஒரு வயது ஆக ஆக இந்த கடையில டப்பாலாம் இருக்கும். இந்த பலசரக்கு கடையில டப்பா அந்த டப்பால கொஞ்சம் கொஞ்சமா புத்தகங்கள உள்ள போட்டு அடுக்கி முக்கியமான பொருட்கள கட்டி வச்சிருப்பேன். அப்புறம் காலநிலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினதுல, அ செல்ஃபாக அடிக்கப்பட்டது. அந்த கொலு படி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த கொலு படி என்னுடைய புத்தக அலமாரியாக முதலில் ஐக்கியமானது. அதாவது 5 படி வச்சிருந்த ஆத்துல 7 படி ஆனோம். 7 படி 9 படி ஆச்சு. 9 11 ஆச்சு. அப்புறம் ரெட்டை கொலு ஆச்சு. அப்ப அந்த கொலுவுக்கான அடுக்கப்பட்ட படி அப்படிங்கிறது தான் என்னுடைய மரத்துல செய்தது தான் முதல் புத்தக அலமாரி அப்படின்னு சொல்லலாம். அப்ப நான் அந்த புத்தக அலமாரியில முதலாக மரத்துல செஞ்ச படியில நான் வாங்கின முதல் புத்தகம் அப்படின்னு பார்த்தால், "அவனும் அவளும்" அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் எழுதிய ஒரு இதழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அல்லது ஒரு சிறுகதை அப்படின்னு சொல்லலாம். அந்த புத்தக அலமாரியில அந்த முதல் செல்ஃப நான் அடிச்சு வச்சாச்சு. அதுவும் பார்த்தா, அந்த அலமாரி எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய தவம் அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா, அது எங்க வம்சாவழியினர் வழிமுறையா வைச்ச புத்தக கொலு வச்சிருந்த படி. அதாவது எங்க பாட்டி, பாட்டியோட பாட்டி அப்படின்னு எல்லாருமே வச்சிருந்த படிக்கட்டு. அந்த படிக்கட்டு எனக்கு கிடைச்சது அப்படிங்கும்போது மிகப்பெரிய வரம். ஒரு ஒரு சாதாரண ஒரு மாடா குழியில வச்சிருந்த எனக்கு, ஒரு 5 படிக்கட்டுகள் கொண்டது ஒரு புத்தக அலமாரியாய் கிடைத்தது அப்படிங்கும்போது, எனக்கு மிகப்பெரிய அதாவது எதையோ சாதிச்ச மாரி ஒரு எண்ணம். அதற்கப்புறம் ஒரு 22 வயது வரை அதை நான் பராமரித்து, அதுக்கப்புறம் அது ஒரு 3 தலைமுறைகள் அப்படிங்கும்போது, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருச்சு, அந்த புத்தகத்தெல்லாம் பத்திரமா கட்டி, கல்யாணம் ஆகி சுச்சோர் ஆனோனே கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சூழ்நிலையின் காரணமாக என்னுடைய புத்தக அலமாரி கொஞ்ச நாளைக்கு ஒரு மறைவான இடங்களில் வைக்கப்பட்டது. எங்க இடம் இருக்கோ, அங்க அடுக்கிக்க வேண்டிய இடத்துல ஆயிருச்சு. இப்போ ஒரு செல்ஃப் இருக்குன்னா, அந்த செல்ஃப். இல்ல ஒரு பெட்டி இருக்குன்னா, பெட்டி மேல. ஃப்ரிட்ஜ் இருக்கா, ஃப்ரிட்ஜ் மேல. சோபா இருக்கா, சோபா மேல. என்னுடைய புத்தகங்கள் பல இடங்களில் அலமாரியாக அதுவே வடிவமைத்துக் கொண்டன. எந்த இடத்துல இருக்கோ, அந்த இடத்த அது மாத்திக்கிச்சு. அப்புறம் கொஞ்சம் வீடு கொஞ்சம் மாறி, வீடு கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம், ஒரு பெரிய பீரோவே, புத்தக செல்ஃப் வைக்கிறதுக்கான பீரோவே என்னால வாங்கப்பட்டது. அதுல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 200லிருந்து 300 புத்தகங்களை நான் வைத்துள்ளேன். குறிப்பாக சொல்லப்போனுமானால், அந்த அலமாரியில எப்படி இருக்கும் அப்படின்னால், என்னுடைய துணிமணிகள் அடுக்கக்கூடிய அலமாரிகளை விட, நான் புத்தகங்களை வைத்திருக்கும் அலமாரிகளை மிக நேர்த்தியாக வச்சிருப்பேன். குறிப்பா ஏன் அப்படின்னா, அது மரத்துல செஞ்சது. அதுக்கு நெறைய வேப்பில போட்டு, அ அதுக்கான பாச்ச உருண்டைலாம் போட்டு, வசம்பு பொடியெல்லாம் போட்டு, அதாவது தெளிவா வச்சிருப்பேன். ஒரு புத்தக அலமாரி அப்படிங்கிறது நம்மளுடைய நம்மளுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பவை.
அ எனக்கும் புத்தக அலமாரியில இப்படி ரொட்டேட்டட் புத்தக அலமாரி வாங்கணும்னு நீண்ட நாளாக ஆசை. அது என்னைக்கு நிறைவேறும்னு தெரியல. ஆனா, அத ஒரு நாள் வாங்கியே தீருவேன். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய எண்ண ஓட்டங்களை சுழன்று விடும்போது புத்தகங்கள் அதை பரிச்சயம் காண்பிக்கவே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன். அ நம்ப எப்பயுமே ஒரு புஸ்தகத்த எடுத்து படிப்பதற்கும், அ நம்மளுடைய மனநிலை சரியில்லாதப்ப, நம்மளுடைய புத்தக அலமாரியில மேலிருந்து கீழ் பார்க்கும்போது, ஒரு புத்தகங்களை எடுத்து படிப்பதற்கும் வித்தியாசங்கள் அதிகம். அதனால புத்தக அலமாரி அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பரிணாமமாகவே மாறிடுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இந்த ஸ்கூல்லலாம் ஒரு ட்ரா ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழ 2 கால் வைக்கிறதுக்கு மாரி மட்டும் இருக்கும். அந்த ட்ரா வைக்கிற இடத்தையும் நான் இன்று என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு 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 சின்ன தடுப்பு ஒண்ணு போட்டு, என்னுடைய புத்தக செல்ஃபாக மாற்றிக்கொண்டேன். கம்ப்யூட்டர் டேபிள்ல இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் வைக்கக்கூடிய இடங்கள்ல கூட நான் என்று புத்தக அலமாரியாக மாற்றிக்கொண்டேன். புத்தகங்களை நெறையாக வாங்கி, வாங்கி இன்று என்னுடைய இடங்கள் எல்லாமே புத்தக அலமாரியாக தான் இருக்கு. இன்று என்னுடைய மகன் படித்த காலத்தில் படித்த புத்தகம் முதல், நான் படித்த காலம் வரை என்னுடைய புத்தக அலமாரியில் இருக்கும். அதாவது எதற்கெதற்கோ நாம் செலவு செய்த காரணங்கள் போயி, இன்று நாம் செலவு செய்ய காரணங்களில் முதல் பட்டியலாக இருக்கக்கூடியது, எப்படியாவது ஒரு புத்தக அலமாரி பெருசாக வாங்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஏன்னா, ஏன் அப்படின்னா, நம்ப என்ன விட்டுட்டு போறோம் அப்படிங்கிறதோட, அ எத கத்து குடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறத நான் ரொம்ப கான்ஷியஸா இருப்பேன். அ அ என்னதான் நான் விட்டுட்டு போனா கூட அதில ரீமாடிஃபை பண்ணிக்கலாம். ஆனா, ஒண்ண நான் கத்து குடுத்துட்டேன் அப்படின்னா, அத ரீமாடிஃபை பண்ணவே முடியாது. அதுலேருந்து அவன் லேர்ன் மட்டும் தான் பண்ணிக்க முடியும். அதனால என்னுடைய புத்தக அலமாரியில எனக்கு மிக முக்கிய அந்த ரொட்டேட்டிங் புத்தக மாடல். அது சூழ்நிலையின் காரணமாக அது தள்ளிட்டே போயிட்டுருக்கு. அதனால அந்த புத்தக அலமாரியை வாங்க வேண்டும் என்ற ஆசை. குறிப்பா என்னுடைய நண்பர்கள் ஒருத்தர் வீட்டுக்கு போவேன். அவர் வீட்டுக்கு போனோம்னா, அவருடைய புத்தக அலமாரிய பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். எப்படி அப்டின்னா, அந்த புத்தக அலமாரி 12 செல்ஃபா தடுத்திருப்பாரு. அந்த 12 செல்ஃப்லயும் பார்த்தீங்கன்னா, அந்த முதல் நிலையானது அந்த கொலுப்படி வைக்கிற மாரியே இருக்கும். சிறுவர்களுக்கான காமிக்ஸ், 2வது படிநிலையில வந்து வயது முதியவர்களுக்கான நற்கருத்துக்கள், 3வது பார்த்தீங்கன்னா, பழமொழிகள், ஆராய்ச்சி கட்டுரைகள், 4ஆம் தலைப்புல வந்து தத்துவயியல் அப்படின்னு வச்சிருப்பாரு. 5வதுல அவருடைய சொந்த நடையில் எழுதிய புத்தகங்கள், யார் யாரு சொந்தமா எழுதியிருக்காங்களோ, ஹிஸ்ட்ரி, சுயசரிதை நூல்கள் வச்சிருப்பாரு. 6வதுல எப்படி வச்சிருப்பாருன்னா, பிளாட்டோ, அரிஸ்டாட்டில்ஸ் அவர்களோடத வச்சிருப்பாரு. 7வதுல விவேகானந்தர், ராணி லக்ஷ்மிபாய் அப்படி வச்சிருப்பாரு. 8வதுல கம்பேரிட்டிவ் ஒப்பீடு இலக்கியங்கள் அந்த புத்தக அலமாரியில வச்சிருப்பாரு. 10வது இதழ்ல பார்த்தீங்கன்னா, திருக்குறள், நான்மணிக்கடிகை, அ பழமொழி விளக்கம், ஆசாரக்கோவை அப்படின்னு வச்சிருப்பாரு. 11வது செல்ஃப்ல பார்த்தீங்கன்னா, மனிதர்களுக்கு தேவையான பகவத்கீதை, குரான் அ அந்த மாரி புஸ்தகத்த வச்சிருப்பாரு. 12வதுல பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக அ அந்த அலமாரியில அ அவங்க அப்பாவோட ஆல்பம், அவருடைய ஆல்பம், அவர் பையனோட ஆல்பத்த அந்த 12வது இதுல வச்சிருப்பாரு. நான் கேட்பேன், "ஏன் சார் இந்த புத்தக அலமாரியில மேல கொண்டு போய் ஆல்பத்த வச்சிருக்கீங்க?" அப்படின்னா, "இதெல்லாம் நூல்களா பேசுது, எழுத்துக்களா பேசுதும்மா. ஆனால் இதில இருக்கக்கூடிய ஒவ்வொரு படமும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை எங்க அப்பா எப்படி இருந்துக்கும்போது, காலம் எப்படி இருந்திருக்கு. நான் இருக்கும்போது இந்த காலம் எப்படி இருந்திருக்கு. என் மகனுடைய காலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அவன் பார்க்கணும். புத்தகங்கள் சொற்களை பிரதிபலிக்கிறது என்றால், இந்த புத்தக அலமாரியில் உள்ள படம் என்னுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்வாரு. குறிப்பா நம்ம வீடு கட்டும்போது நம்ம எத்தனையோ இடங்களை தேர்ந்தெடுக்கிறோம். பெட்ரூம் இப்படி இருக்கணும். அதாவது பாத்ரூம் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்பதான் ஒரு சிறிய முயற்சியின் காரணமாக, அ திவ்ய தேசங்கள்ல 20வது திவ்ய தேசம் திருவல்றையில வர 11ஆம் தேதி என்னோட இடத்த வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வைக்கிறேன்.
அதுல வைக்கும்போது குறிப்பாக 20ஆம் தேதி வச்சுட்டு, கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வீடு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அவசியம் அதற்கான முன்னோட்டங்களோ, அதற்கப்புறம் பின்னோட்டங்களா இருக்கும்போது உங்களுக்கான அழைப்பிதழ்கள் நிச்சயமாக என்னால வழங்கப்படும். அதுல எங்க வீட்டுக்கார்ட்ட நான் சொன்னது, எனக்குன்னு ஒரு புத்தக அலமாரியோ, புத்தகங்கள் வைக்கக்கூடிய இடங்களை கட்டிக் குடுங்கள் அப்படின்னு இருக்கேன். அதுல வந்து ஒரு ஏசியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப அந்த புத்தக அலமாரி அப்படிங்கிறதோட, புத்தகம் வைக்கக்கூடிய இடம் அப்படிங்கும்போது, அது ஒரு மனதிற்கு ரம்மியமான இடமாக காட்சியளிக்கிறது. குறிப்பா, இப்ப நம்ப லைப்ரரி போவோம். லைப்ரரில பார்த்தீங்கன்னா, அவங்க அடுக்கிக்கூட இருக்கக்கூடிய கஃப் அந்த கபோர்டு பார்த்தீங்கன்னா, வித்தியாசமாக இருக்கும். அ இப்ப ஸ்கூல்ல போய் நான் பார்க்கும்போது, அதுல இருக்கக்கூடிய கபோர்டுகள் வித்தியாசமாக இருக்கும். எனக்கு நீண்ட நாட்களாகவே அந்த மாதிரி ஒரு புத்தக அலமாரிகளை செட் பண்ண வேண்டும் என்று ஆசை நிச்சயமாக இருக்கு. ஆனால் சூழ்நிலையின் காரணமாக, இடப்பற்றாக்குறையின் காரணமாக, என் வீட்டில் வசிக்கின்ற புத்தகங்கள் ஏதோ சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு கீழ விழாம இருக்கு. ஆனா அத்தன புத்தகங்கள் இருக்கு என்கிட்ட. ஒண்ணு எடுக்கணும்னா, நான் ரொம்ப போராடணும். ஏன்னா, புத்தகங்கள் மீது உள்ள பிரியம் புத்தகங்களை வாங்கிட்டேன். ஆனால் புத்தகங்களை வைக்கக்கூடிய இடங்கள் பற்றாக்குறையாக உள்ளன. எப்படி அந்த காலத்துல வீடு சின்னதா இருக்கும், பசங்க அதிகமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப பசங்க கம்மியா இருக்கு, வீடு பெருசா இருக்குங்கிற மாரி, ஒருவேளை எதிர்காலங்கள்ல என்னுடைய இடங்கள்ல இருக்குமோ என்னமோ எனக்கும் தெரியல. அதனால புத்தகங்களை வந்து வசதிக்கேற்ப வாங்குவது போல், புத்தக அலமாரியும் வசதிக்கேற்ப இன்று வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் புத்தகங்களை பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய ரம்மியம், அது அடுக்குவதற்கான இடங்களை பொறுத்தும் அமைகின்றன. இப்ப நம்ப ஒரு இந்த ஒரு ஸ்டோருக்கு போய் ஒரு புத்தகங்களை பார்க்கும் பொழுதும், ஒரு புக் ஃபேர்ல போய் ஒரு புத்தகத்தை அடுக்கி வைக்கும்போதும் வித்தியாசங்கள் நம்ம அதிகமா பார்ப்போம். அவங்க அடுக்கி வைக்கக்கூடியது இந்த ரொட்டேட்டட்ல அதிகமா இருக்கும். நீங்க வேணாலும் பாருங்களேன். அ அந்த மாரி ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அ லட்சக்கணக்கான புஸ்தகங்க இருந்தாலும், அதில நேர்த்தியாக அடுக்கப்படக்கூடியது. ஒரு டேபிள்ல அடுக்கி இப்படி ஒரு மாரி வச்சிருப்பாங்க. இந்த பைசா நகர் சாய் கோபுரம் மாரி இருக்கும். எனக்கும் அந்த மாரி என்னுடைய புத்தக அலமாரியில அடுக்கணும்னு பார்ப்பேன். ஆனா கடைசியில தோல்விய தழுவிருவேன். அதனால இடப்பற்றாக்குறையால் என்னுடைய புத்தக அலமாரிகள் அ எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த கொலு படிக்கட்டிலிருந்து கொஞ்சம் மாறி ஒரு 5 படிநிலைகளை கொண்ட புத்தக அலமாரியாகவும், அ 2 படிநிலைகளை கொண்ட ஒரு புத்தக அலமாரியாகவும், அ 1 படிநிலைகளை கொண்ட அதாவது கம்ப்யூட்டர் டேபிளுக்கு அடியில இருக்கக்கூடிய ஒரு புத்தக அலமாரியாலும் மாறி, மாறி, மாறி பயணம் செய்கின்றன. கூடிய விரைவில் என்னுடைய புத்தகமானது ஒரு புத்தக அறையாக மாற்றப்படும். அப்பொழுதுதான் இந்த புத்தகத்திற்கான மதிப்புகள் இன்னும் சற்று அதிகமாகும். ஏன்னா, அ ஒரு புத்தக அலமாரி அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய மூளை போன்றது. அ மூளை செயலிழந்தால் உடலில் உள்ள எல்லா பாகமும் செயலிழந்து விடும் அப்படிங்கிற மாரி, ஒரு புத்தக அலமாரி ஒரு மனிதனுடைய மூளை போன்றது. ஏன் அப்படின்னா, நம்ப என்னதான் புத்தகங்கள வந்து ஒரு நேர்த்தியா வச்சிருந்தா கூட, அதற்கான இடங்களில் வடிவமைக்கப்பட்ட இடங்களில் வைக்கும்போது, அதற்கான அழகு கூடிக்கொண்டே போகும். அத்தனை மலர்கள் இருந்தாலும் ரோஜாவிற்கான நிறமும், மரமும் வேறு வேறானது. அதே போல தான் புத்தக அலமாரியும். நீங்க இப்டி அந்த அந்த ரொட்டேட்டட் புத்தக அலமாரியை மட்டும் நீங்கள் ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அது என்னமோ அந்த பார்க்ல போனா கூட நான் அந்த ரொட்டேட்டட் வழி இருந்தா, அந்த ரொட்டேட்டட் வழியில ரொம்ப போவேன். ஏன்னா, மனநிலைகள் சற்று மாறும். அ ஏன்னா, அந்த ஆப்போசிட்ல வரவங்க, இந்த சைட்ல வரவங்களலாம் நம்ப பார்ப்போம். அதனால எனக்கு என் மீது உள்ள கருத்துக்களை விட, என் புத்தகங்கள் மீது உள்ள கருத்துக்களை விட, என் புத்தக அலமாரிகள் மீது நேசிப்பும், வாசிப்பும் அதிகம். வாரம் ஒரு முறையாவது, 15 நாட்களுக்கு ஒரு முறையாவது என் புத்தக அலமாரிகளை சரி செய்து விடுவேன். அதாவது இந்த புத்தகத்த வரிசையா அடுக்கி வச்சிருப்பேன். எப்பயுமே என்னுடைய புத்தக அலமாரியானது, அ ஒழுங்காக இருக்கும். அது ஏனோ தானோ என்றெல்லாம் எனக்கு இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. ஒரு புத்தகத்திற்கும், இன்னொரு புத்தகத்திற்கும் அழகா லைன் போட்டு, கேப் போட்டு, அதுல 2 பீடிங் குடுத்து, அ அழகாக அடுக்கி வைத்திருப்பேன். ஒரு புத்தக அலமாரி என்பது எனக்கு வந்து
சமையலறை எவ்வளவு சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அதுபோல என்னுடைய புத்தக அலமாரியும் எப்பொழுதும் சுத்தமாகவே வைத்திருப்பேன். வேண்டாத குப்பை அதுல இருக்காது. அதுல பார்த்தீங்கன்னா, அ ஒரு இடமே வச்சிருப்பேன் ஒதுக்கி. அதுல பேனா வைக்க, பென்சில் வைக்க, அதுக்கப்புறம் நோட் புக் வைக்க, அதுக்கான இடங்கள் தனித்தனியாக நான் இன்று வடிவமைக்கப்பட்டுள்ளேன். ஏன்னா, ஒரு புத்தகத்தை எடுக்கும் பொழுது ஏதாவது ஒண்ணு எழுதணும் அப்டின்னா, அதுக்கான இடம் அந்த புத்தக அலமாரியில் இருந்தால் வேற எங்கேயுமே நம்ம தேட வேண்டாம். அந்த மாரி நான் புத்தக அலமாரியை என்னுடைய ஆசாரிய வச்சு வடிவமைச்சுக்கிட்டேன். அப்ப ஒரு புத்தகத்துக்கான வடிவமைப்பு அப்படிங்கிறது ஒரு ஆடை வடிவமைப்பை விட அதிகமாக நேசித்தவள் நானு. குறிப்பா சொல்ல போனோம்னா, ஒரு மாடா குழியில ஒரு சோன் பப்படி பேப்பர மடிச்சு அடுக்கி வச்சவனா, இன்று ஒரு புத்தக அறையாக ஆக்க வேண்டும் என்று கனவு காண்கின்றேன். அந்த புத்தக மீது உள்ள பிரியம் தான் அந்த புத்தக அலமாரியின் தோற்றம். குறிப்பா அ புத்தக அலமாரிக்கு வந்து நெறைய பேரு இன்னும் இன்னும் சொல்ல போனோம்னா, அ என் கூட ஒர்க் பண்ற சார் ஒருத்தர் இருக்காரு. அவர் வீட்டுக்கு போனோம்னா, அ துணிமணி எல்லாம் அதிகமா இருக்காது. பாத்திரங்கள்லாம் அதிகமா இருக்காது. அந்த புத்தகங்களுக்காக செலவு பண்ண பொருட்கள் அதிகமாக இருக்கு. எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு கபோர்ட்லயும் கண்ணாடி போட்டிருப்பாரு அவரு. இப்படி ஸ்லைடிங் டோர் போட்டிருப்பாரு. அந்த ஸ்லைடிங் டோர போட்டுட்டு, அ 2 விதமாக பிரிச்சிருப்பாரு, அந்த ஸ்லைடிங் டோர. அந்த ஸ்லைடிங் டோர்ல ஏன் சார் 2 விதமா பிரிச்சிருக்கோம் அப்படின்னு நான் அந்த கேட்கும்போது அவர் சொல்வாரு, "சில நேரங்களில் நம் மனநிலைகளை மாற்றிக்கொள்வோம். அப்பொழுது இதை படிக்க வேண்டும் என்று வருவோம். திடீரென்று இந்த பக்கம் போகும் மனது. அதனால ஸ்லைடிங் டோர் போட்டிருப்பாரு அவரு." அதே மாரி அவருடைய புத்தக அலமாரிய பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கும். நான் யார் வீட்டுக்கு போனாலும் எத பார்க்குறேனோ இல்லையோ, எனக்கு வீடு எப்படி இருக்குல்லாம் பார்க்க மாட்டேன். புத்தகங்களை எங்க அடுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சின்ன ஏன்னா அது அது மேல கொண்ட காதல். அதனால நம்ப கொஞ்சம் ரீமாடிஃபை பண்ணுவோமா? அ ஒரு பல இடங்கள்ல பார்த்துட்டு ஏதாவது ஒரு இடங்கள்ல நம்ம இந்த மாரி ஒரு புத்தக அலமாரி வடிவமைப்போமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாரு அந்த புத்தகங்களுக்கு பார்த்தோம்னா, லைட் செட் பண்ணியிருப்பாரு. அந்த கபோர்ட்லயே. அ அது அந்த ஸ்விட்ச ஆன் பண்ணி நைட்டு யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நம்ம அந்த புஸ்தகத்த தேடி எடுத்துக்கலாமா அப்படிம்பாரு. அப்ப அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, அ அந்த சார் அழகா என்ன வச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரும் அந்த குறிப்பா அந்த கில்டர் பேனா வச்சிருப்பாரு. நானாவது பென்சில் வச்சிருக்கேன். அவர் கில்டர் பேனா வச்சிருப்பாரு. அதற்கான இடங்களையும் அவர் வடிவமைச்சிருப்பாரு. அப்ப அ நாம் நம்மளை நேசிப்பதை விட, புத்தகங்கள் நேசிப்பவரை நாம் நேசிக்க கொண்டால், புத்தக அலமாரிகள் அதற்கேற்ப வடிவமைக்கப்படுகின்றன. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. அந்த சென்னை நூற்றாண்டுல இருக்கக்கூடிய லைப்ரரிக்கு போணும்னு போனதில்ல. ஆனா, திருச்சியில இருக்கக்கூடிய லைப்ரரிக்கு போவேன் நானு. எங்க ஊருக்கு போனாலும் அந்த லைப்ரரி போய் பார்க்க போவேன். ஏன்னா, அந்த செல்ஃப் எப்படி இருக்கு? எப்படி அடுக்கியிருக்காங்க? அதுல கியூ போட்டிருக்காங்க, எம் போட்டிருக்காங்க, ஆர் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி நான் புத்தகங்களை அடுக்குவேன். கியூனா என்ன? எம்னா என்ன? ஆர்னா என்ன? அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டுட்டு வந்து நான் புத்தகங்களை அடுக்குபவள். அப்ப ஒரு புத்தக அலமாரி அப்படிங்கிறது ஒரு இடமானது, அ ஒரு வரவேற்பறையில் இருப்பதால் இருக்கக்கூடிய லாபம் என்ன? ஒரு பெட்ரூம்ல இருக்கிறதால இருக்கக்கூடிய லாபம் என்ன? ஒரு சமையல் ரூமில் இருக்கக்கூடிய லாபம் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால், வரவேற்பறையில் ஒரு சில புத்தகங்களை வைத்திருப்பேன். எப்பயாவது ஏன்னா ஒரு சில பசங்க என்னை தேடி வருவானுங்க. அப்ப தேடி வரும்போது ஒரு சின்ன மோடா போட்டு அதுல 2 புஸ்தகங்கள் இருக்கும். அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன இடத்துல ஒரு திருக்குறள் புஸ்தகம் மட்டும் தான் நான் வச்சிருப்பேன். இதே என்னோட பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா, "மன அமைதிக்கான வழி." அந்த பெட்ரூம்ல அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு மேல காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது. புத்தகங்கள் இருக்கும். அ அதேமாரி பெட்ரூம்ல இருக்கக்கூடிய செல்ஃப்ல பார்த்தீங்கன்னா, முக்கியமான திங்ஸ் அப்படின்னு பட்டியல்ல பார்த்தீங்கன்னா, அங்கேயும் ஒரு 10 புத்தகங்கள் இருக்கும். எந்த மாதிரி புத்தகங்கள் வைத்திருப்பேன் அப்படின்னா, அ "நல்லதை சொல், நல்லதை கேள்" அப்படின்னு சொல்லிட்டு. சமையல் ரூம்ல பார்த்தீங்கன்னா, அஞ்சர பெட்டிக்கு பக்கத்திலயும் அதாவது ஒரு புத்தகங்களை வைத்திருப்பேன். குறிப்பாக ஏன் அப்படி புத்தகங்களை வைத்திருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ஒரு சில நேரங்களில் நம்மளால ஒரு சில படிக்க முடியாம போயிரும். அங்கங்க இடம் இருக்கு. அங்கங்க அந்த இடத்த நான் மாத்திப்பேன். அதேமாரி பெருமாள் ரூம் சன்னதிலயும் ஒரு புத்தகங்களை வைத்திருப்பேன். அப்ப
அ எந்த இடங்களுக்கு நாம் செல்கிறோமோ, அந்த இடங்களை நான் புத்தக அலமாரியாக ஒரு சில சமயங்கள்ல நான் மாற்றிக்கொள்வேன். அதனால புத்தக அலமாரி என்னுடன் பயணிக்கிறது. அப்படி நம்ம வந்து கேரி ஆன் அந்த வீல் இழுத்துக்கிட்டே போறோம் அப்படிங்கும்போது, நானும் அப்படி மாத்திக்கிட்டேன். அ ஒரே இடத்துல வச்சு, ஒரே இடத்துல புத்தகங்களை பாதுகாத்துக் கொண்டிருந்த நான், இன்று பல இடங்களில் என்னுடைய புத்தக அலமாரி என்னுடன் பயணிக்கிறது. வெளியூருக்கெல்லாம் போனோம்னா, ஒரு பையில போட்டு நம்ம புத்தகத்த எடுத்துக்கிட்டு போறோம். அப்ப ஒரு மரத்துல செய்தது ஒரு புத்தக அலமாரிகள், இன்று ஒரு கண்ணாடிக்குள் பொதியப்பட்டு, கூடிய விரைவில் அது ஒரு ஒரு பெட்டகமாக மாறும் அப்படிங்கிறதுல முக்கியமான கருத்துக்கள் இருக்கு. அதனால புத்தக அலமாரி வந்து, அ அது ஒரு புத்தகம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமா? அப்படிங்கிறது போயி, புத்தகத்திற்கான இடம் மிகவும் முக்கியம் அப்படிங்கிற அளவுக்கு நான் என் வீட்ல இடம் புடிச்சிருக்கேன் அப்படின்னா, அப்ப எவ்வளோ புத்தகங்களை நான் வாங்கியிருப்பேன்னு பாருங்க. அ யாராவது போய் அ ஒரு ரூம் கேட்பாங்களா? அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனா அது தேவை. அதுதான் எப்பயுமே சொல்வேன் நானு. எ எத நம்ப விட்டுட்டு போறோம் அப்படிங்கிறதோட, எத கத்துக் குடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். காலங்காலமாக நீங்க எவ்வளவுதான் சொன்னாலுமே சரி, இருந்த இடத்திலிருந்து நாம் அனுபவிப்பது போல், அ ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போய் ஒண்ணு கத்துக்கிறதுக்கும், ஒரே இடத்துல இருந்து ஒண்ணு கத்துக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் அதிகம். அதனால நான் கண்டவரை, நான் கேட்டவரை, நான் பார்த்தவரை, எனக்கு புத்தக அலமாரிகள் மீது ஒரு அலாதி பிரியம். எங்கேயாவது பழைய சாமான் கடைக்கு போனா கூட, ஒரு செல்ஃப் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா, அந்த செல்ஃப நான் மாடிஃபைடு முதல்ல எதுக்கு பண்ணலாம் அப்படின்னா, புத்தகங்கள் வைக்க முடியுமா அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். ஏன்னா, எனக்கு அந்த பாத்திரம் வைக்கிறதுலயோ, மளிகை சாமான் வைக்கிறதுலயோ, துணி வைக்கிறதுலயோ எனக்கு பிரியங்கள் கிடையாது. எனக்கு பிரியம் அப்படிங்கிறது என்னுடைய புத்தகங்கள் அடுக்குவதுல. அதுல அது எப்படின்னா, அது ஞாயித்துக்கிழமைனா அந்த புத்தக அலமாரிய நான் அடுக்கிரணும். அது எடுத்து ஒரு வாசனையாவது பார்த்துறணும். ஏன்னா, ஒரு வாரத்துக்கு இருக்கக்கூடிய நாட்களில் நான் செலவு பண்ணுகின்ற நேரங்கள் என்னுடைய புத்தகங்களுக்கு, எல்லா புத்தகங்களையும் என்னால் படிக்க முடியாது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை எல்லா புத்தகங்களையும் என்னால் தொட்டுவிட முடியும். அதனால அந்த ஞாயித்துக்கிழமை என்னுடைய புத்தகங்களை தொடுவதற்கான இடம் என்னுடைய புத்தக அலமாரி. நீ எவ்வளோ லேட் நைட் ஆனாலும் சரி, என்னுடைய புத்தக அலமாரியில் உள்ள அத்தன புத்தகங்களையும் தொட்டுட்டு, அத்தன புத்தகங்களையும் பாதுகாக்கிற ஒரு புத்தக அலமாரிக்கு என்னால முடிஞ்ச தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் போவேன். ஏன்னா, எனக்கு அந்த புத்தக அலமாரி மீது ஒரு தீராத காதல். குறிப்பா சொல்ல போணும்னா, எப்படி சொல்லுவாரு வள்ளுவரு? அதாவது தோன்றுக அ அஃதிலார் அப்படின்னு சொல்லிட்டு, புகழுடைய தோன்றின் புகழோடு தோன்றுக அக்களின் புகழோடு தோன்ற தோன்றலின் அகுதிலார் தோன்றாமல் நன்று. தோன்றலில் தோன்றாமை நன்று. ம். அந்த மாரி நம்ப ஒரு சில குறள்களுக்கு ஏற்ப அவர் எழுதிட்டாரு. ஆனா, அந்த குறளுக்கு ஏற்பாது நம்ப வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவ நம்ப. இன்னாருடைய பொண்டாட்டி, இன்னாருடைய அம்மா, இன்னாருடைய பொண்ணு அப்படிங்கிற மாரி இல்லாம, அ இப்ப பார்த்தீங்கன்னா, இவ்ளோ புஸ்தகங்களை சேர்த்து வைத்த என் அம்மா அப்படின்னு என் பையன் சொல்லணும். எங்க அம்மா வந்து என்னுடைய வீட்ல புத்தக அலமாரிக்கான இடங்களை குடுத்துருக்காங்க. நான் இந்த இந்த வர டிசம்பர் 10 என்னோட 25த் இயர் முடிச்சு 26த் இயர் ஆரம்பம். அப்ப எங்க வீட்டுக்காரர்ட்ட கூட சொன்னேன் நான். எனக்கு எது எதோ வாங்கி தர வேண்டாம். இந்த ரொட்டேட்டட் புக் ஷெல்ஃப் வாங்கி குடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் நானு. ஏன்னா எனக்கு அது மீது தீராத காதல் அப்படின்னு சொல்லலாம். அ ஒரு சிலருக்கு ஒரு சில பொருள் மேல காதல் இருக்கும் அப்படிம்பாங்க. எனக்கு என்னமோ அந்த புக் ஷெல்ஃப் மேல ஒரு காதல் தான். ஏன்னா எனக்கு புக்க அடுக்குறது ரொம்ப பிடிக்கும். நான் புக் ஃபேர் வந்து எங்க போட்டாலும் போய் பார்ப்பேன். ஏன்னா அந்த ஒரு சிலர் அந்த டேபிள்ல அடுக்கியிருப்பாங்க. ஒரு சிலர் அந்த ஸ்டூல்ல அடுக்கியிருப்பாங்க. ஒரு சிலர் அந்த பெஞ்ச்ல, ஒரு சிலர் அந்த ரேக், ஒரு சிலர் வந்து அந்த புத்தகங்கள வந்து நீட்டா கம்பி கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அப்ப எப்படி இவங்கலாம் இவ்வளோ அடுக்கியிருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு நான் புத்தகங்களை நேசித்து வாங்குவதை விட, புத்தகங்கள் அடுக்குவதை பார்க்கக்கூடிய ஆட்கள் நான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 100 ஸ்டால் இருக்கும். 100 ஸ்டால்லயும் புத்தகங்கள் அடுக்கி இருக்கிற விதம் அப்படியே என்னமோ அந்த அந்த படிக்கட்டு அண்ணா நகர்ல மேல நின்னு டவர்ல நின்னு பார்த்தோம்னா எப்படி இருக்குமோ, அப்படி இருக்கிற மாரி இருக்கும் எனக்கு. அந்த சுத்தி, சுத்தி, சுத்தி அழகா அடுக்கியிருப்பாங்க. நானும் அத ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு வரவே வராது. அந்த ஹோட்டல்ல போடுறக்கூடிய முக்கோண தோசை எவ்வளோ அழகா இருக்குமோ, அதே மாரி புத்தகங்களை அடுக்குவதில் எனக்கு தீராத காதல். அதனால என் வீட்டில் இருக்கக்கூடிய புத்தக அலமாரி, அ என்னுடைய சுவாசம் போன்றது, என்னுடைய மூளை போன்றது.
அதனால அதுக்கு வாரம் ஆனா அதுக்கு வேப்பில பொடு, அதுக்கப்புறம் வசம்பு பொடி, அதுக்கப்புறம் பாச்சகுண்டு, அதுக்கப்புறம் அதாவது எப்படி சொல்றது? ஒரு புடவைக்கு உண்டான காஸ்மெட்டிக்ஸ் அதாவது அந்த புடவைக்கு என்னென்ன அடுக்குறது, பட்டு புடவைனா மடிச்சு வைக்கணும். அது இல்லன்னா அதில கிழிஞ்சு போயிரும் அப்படிங்கிற மாரி என்னுடைய புத்தக அலமாரியை நான் ரசித்து, ரசித்து அ பகுதிகளை மாற்றி, மாற்றி வைக்கக்கூடியவள். அதனால என் வீட்டு புத்தக அலமாரி அப்படிங்கிறது எனக்கு வாழ்வில் கிடைத்த பொக்கிஷம். அந்த புத்தக அலமாரியை பற்றி பேச வாய்ப்பு குடுத்த நற்புலரிக்கு என் மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.